இன்னைக்கு கடவுள் மேல் கொடுத்துருக்க வசனம் ஏசாயா 49:5. யாக்கோபை தம்மிடத்தில் திருப்பும்படி நான் தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் தமக்கு தாசனாக என்னை உருவாக்கினார். இஸ்ரவேலோ சேராதே போகிறது. ஆகிலும் கர்த்தருடைய பார்வையில் கனமடைவேன். என் தேவன் என் பலனாய் இருப்பார். இந்த வசனத்தை குறித்து கடவுள் மட்டும் என்ன சொல்கிறது பார்ப்போம். நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே தேவன் நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு திட்டத்தை வச்சுருக்கிறாரு. அந்த திட்டத்துக்கு நம்ம உண்மையாக உழைத்தாலும் அதில் பலன் முன்னேற்றம் இல்லைனாலும் அதை தொடர்ந்து செய்யும்போது நிச்சயமாக ஒரு நாள் அதில் வெற்றி அடைவோம். இங்கே ஏசாயா தீர்க்கதரிசியை தேர்ந்தெடுத்து இஸ்ரவேல் மக்களை ஒன்று சேர்க்கும்படி சொல்கிறாரு. ஆனாலும் சில மக்கள் தேவனிடத்தில் வரலை. இது ஏசாயாவுக்கு ஒரு குறையாக தோல்வியாக தோன்றினாலும் ஏசாயா உண்மையாக உழைக்கிறதுக்கு அதோட பலன் தேவனிடத்தில் போய் சேரும்னு சொல்கிறாரு. இங்கே நாமளும் எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படணும்னு எதிர்ப்புகள், பிரச்சனைகள், சவால்கள் இது எல்லாத்தையும் சந்திக்கிறோம். ஆனாலும் நம்ம பொறுமையோடு வேதனையோடு இருந்தாலும் நம்ம எதிர்பார்க்குற மனிதர்கள் தேவனை அறிய மாட்டோம்னு பிடிவாதமாக இருக்கும்போது நாம் அதில் தோற்று போகிற மாதிரி தோன்றினாலும் நிச்சயமாக நம்மளுடைய பலன் தேவனிடத்தில் சேரும். அதுக்கு தேவன் நிச்சயமாக நம்மளை எல்லாரும் முன்னாடியும் கனப்படுத்துவார். கனப்படுத்துறதுனா நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற மனுஷர்களுக்கு ரட்சிப்பை கொடுத்து நாம் தேவ மனிதர்களும் புரிய வைப்பார். தேவன் நம்ம கூடவே இருக்காருன்னு அவங்களுக்கு உணர வச்சு நம்மளும் கனப்படுத்துவார். அதனால் நம்ம செய்கிற வேலைகளை ஜெபத்தை செஞ்சுக்கிட்டே இருப்போம். நிச்சயமாக தேவன் நம்மளை மற்றவங்க முன்னாடி கனப்படுத்துவார். ஆமேன்.